செலிபிரிட்டிஸ் நான் வந்துட்டு மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம எப்பவும் போல வந்துருவோம். இன்னைக்கு வரும்போதே என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நான் போட்ட அந்த ஓவர் திங்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா? அது செம்ம ரெஸ்பான்ஸுங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நெறைய பேர் வந்து எனக்காக கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. நெறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் புதுசு புதுசா கிடைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா அந்த ஓவர் திங்கிங்கோட அந்த இது. இதில ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க. "ஓ! நீயே முதல்ல ஓவர் திங்கிங்ல தான் இருக்க போல. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்ட்டு." எனக்கு பார்த்துட்டு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. பரவாயில்லையே நம்மள பத்தி நெறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சிஸ்டர். ஃபர்ஸ்ட்டு நான் ஓவர் திங்கிங்ல தான் இருந்தேன். அந்த வீடியோலயே நான் ஃபுல்லா சொல்லியிருப்பேன். ஆமா, அது ஓவர் திங்கிங்ல தான் இருந்தேன். இப்ப தான் நான் அதுலருந்து ரிலீஃப் ஆயிருக்கேன். ஸோ, அதுலருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கைய தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஃபுல்லா பார்க்கலன்னு நெனைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு அப்புறமா என்னைய வந்து கழுவி கழுவி ஊத்துங்க. ஓகேவா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பார்க்குறீங்கன்னா, லைக்கு, ஹைப்பு மெயினா ஹைப்புப்பா. அப்பதான்ப்பா என்னோட வீடியோ கொஞ்சமாச்சும் வெளில போகும். நானும் முக்கி முக்கி பேசுறேன் பார்த்தீங்களா? ஹைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கமெண்ட்ல பழகலாம். ஃபர்ஸ்ட்டு தாமதமாக அழைப்பு வந்தால் அத வந்து மறுத்துருங்க. என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. ஆ உண்ம அதுதாங்க. நம்ம வந்து தேவைன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே நம்மள வந்து கூப்ட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அத வந்து நம்ம வந்து மறுக்கிறது வந்து நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா லேட்டா நம்மள கூப்பிடுறாங்கன்னா, நம்ம அந்த அளவுல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த லிமிட்ல இருக்கிறோங்கிறத இதுக்கு மேல அவங்க வந்து தெளிவா வந்து சொல்லி தர மாட்டாங்க. இதுக்கு மேல நமக்கு புரியலன்னா நம்ம தான் முட்டாள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வேணும்னா அவங்களே நம்ம கூப்பிடுற விதத்த வச்சே நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அதுதான் மெயினான விஷயமே. கூப்பிடுறாங்களா, கூப்பிடலையாங்கிறத ஏதோ தேவையே இல்லாம, சரி வேற வழியே இல்ல கூப்பிடுவோம். வேற என்ன பண்றது அப்படின்ட்டு லாஸ்ட்டா சரி வந்துருண்ணே அப்படின்னு கூப்பிடுறது. அந்த மாரி அதுக்கப்புறம் இப்ப தான் முடிவாச்சு. அதான் இப்ப தான் உன்ட்ட வந்து சொல்றேன் அப்படிங்கிறது. இந்த மாரிலாம் பேசினாங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த லெவல்ல தான் இருக்கிறோம். இந்த லிமிட்ட நம்ம வந்து தாண்டக்கூடாது. இந்த மாரி வீடுகளுக்கு நம்ம கால் எடுத்து வைக்கவே கூடாது. ஏன் நம்ம நிழல் கூட அங்க போக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு அழைப்பு இல்லை என்றால் அந்த இடத்திற்கு செல்லாதீர்கள். சில பேர வந்து கூப்பிடவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ச்சே! அவ ஏதாவது விஷயத்துல மறந்திருப்பா. நம்மளோட ஃப்ரெண்டு தானே, நம்மளோட சொந்தம் தானே, நம்மளோட சொந்தத்த நம்மளே மதிக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவரா நடந்துக்கிடுவோம். இந்த வடிவேலு சொன்ன மாரி, அவனே அடிச்சிருந்தா கூட 2 அடியோட அடிச்சிருப்பான். நான் ரொம்ப உண்மையா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி, நம்மளே போயி ஓவரா எதையுமே கேர் பண்ணி கேட்கவே கூடாதுங்க. உண்மதான். நம்மள அழைக்கலனா அவங்க நம்மளோட பிரசன்ஸ் தேவையில்லங்கிறது தான் அர்த்தம். அதத்தான் அவங்க வந்து சிம்பிளா நம்மட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. நம்ம அங்க போனோம்னு வைங்களேன், நம்மள நாமே குறைச்சுக்கிற மாரி ஆயிரும். நம்மளோட மதிப்பு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அடிபட்டு போயிரும். அழைக்காம போனா மெயினா 3 விஷயம் நடக்கும். என்னதெல்லாம்? ஃபர்ஸ்ட்டு புறக்கணிப்பாங்க நம்மள. நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. அலட்சியம் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது கேட்டா கூட என்னன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மள ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த 3மே இருந்தாலே நம்மளால அந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஏன்டா போனோங்கிற மாரி ஆயி போயிரும். அப்புறம் எதுக்குடா நம்ம அங்க போனோம்? நமக்கு இந்த ஆணி தேவ தானே! இது தேவையில்லாத ஆணிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா, நம்ம தான் ரொம்ப நல்லவங்களாச்சுல. அதனால நம்ம இதெல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. மதிப்பு இருந்தா கண்டிப்பா அழைப்பு வரும். இல்லையா? நம்ம இடம், நம்ம மதிப்பு தெரிஞ்சவங்க கண்டிப்பா நம்மள வந்து கூப்பிட வருவாங்க. நம்மள கூப்பிடவே இல்லன்னா, அது நமக்கான இடமே இல்ல. தட்ஸ் ஆல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்மள ஏன் கூப்பிடல, நம்மள ஏன் கூப்பிடலன்னு சொல்லிட்டு நம்ம மண்டைய போட்டு பிச்சுக்காம, நம்மள அவங்களுக்கு புடிக்கல, நம்மள அவங்க கூப்பிடல. சரி செலவு மிச்சம்டா அப்படின்னு நினைச்சுட்டு ஃப்ரீயா விட்டுறணும். இப்ப நம்ம அங்க ஒரு போய் ரூ. 500 வச்சு குடுப்போமா, ரூ. 500 வச்சு நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்டு வரது அந்த பிரியாணிக்கு. நீங்க கடையில போய் சாப்பிட்டு நிம்மதியா, ஜாலியா உங்களோட வீட்ல இருக்கிறவங்க கூடயே சந்தோஷமா இருந்துக்கலாமே. அதுதான் மெயின் பாயிண்ட்டு. நம்மள அவங்க கூப்பிடலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காகவே சில ஜென்மங்கள் நம்மள வந்து கூப்பிடாது. "நீ கூப்பிடாட்டா போடா, நான் இன்னும் சந்தோஷமா இருக்கேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சும்மா ஜாலியா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர, அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா, அவங்களோட மெயின் டார்கெட்டே நம்மளோட மன அமைதி எல்லாத்தையுமே நம்மள வந்து கெடுக்கிறது தான். ஸோ, அதுக்கு நம்ம இடம் குடுக்கவே கூடாது. நம்ம லைஃப்ல அமைதி, மரியாதை, மன நிம்மதி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த 3 இல்லன்னா நம்ம லைஃபே போச்சுன்னே இருக்கலாம். ஸோ, அதனால அத கெடுக்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்ல. "நீ கூப்பிடாட்டா போடா, எனக்கு இருக்கு கடை" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷமான விஷயமோ அத போய் செய்யுங்க. அத விட்டுட்டு அவன் கூப்பிடலன்னு நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. கூப்பிடாத இடத்துக்கு தப்பி தவறி கூட நீங்க போயிறாதீங்க. நமக்கு தேவையே இல்ல அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு நெனைங்க. ஓகேவா? அழைப்பில்லாத இடத்துக்கு போறதுக்கு பதிலா அமைதியா தனியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப மேலுப்பா. 3வது துரோகம் பண்ணியவர மன்னிச்சுட்டு வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்கள். அது எப்படிம்மா மன்னிக்க முடியும்? அப்படியே நீங்க கோவப்படுவீங்க. ஆனா கோவப்பட்டாலும் அதுதாங்க உண்ம. மன்னிப்பு அவருக்காக இல்ல. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மளோட மன நிம்மதிக்காக மட்டும் தான் நம்ம வந்து மன்னிக்கிறோம். ஏன்னா, மன்னிக்காம முன்னேறலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முன்னேற முடியும். அதுக்காக இல்லன்ட்டு இல்ல. நீ செஞ்சது தப்பு. அதுக்கு பிறகு நீ என் வாழ்க்கையில இடம் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, நம்ம பாட்டு முன்னேறி போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம மன்னிக்கிறதுனால எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிற மாட்டோம். நம்ம மன்னிச்சதுனால அவன் எந்த விதத்திலும் கூடி போயிறவும் மாட்டான். ஸோ, அதனால மன்னிச்சுருங்க. மன்னிச்சு விட்டுருங்க. திருப்பி அந்த துரோகம் பண்ணியவர்ட்டயே பக்கத்தில போய் நின்னீங்கன்னா, அதுதான் பெரிய பெரிய பாவம். பெரிய பெரிய தப்புன்னே சொல்லலாம். ஸோ, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சா, "போடா உன் புத்தி இவ்ளோ தானா? இத தெரிஞ்சுக்க எனக்கு தான் லேட் ஆயிருச்சு. சரி போ இனிமே என் மூஞ்சில முழிக்காதன்னு" சொல்லிட்டு நீங்களா தூர நவுண்டுருங்க. அத விட்டுட்டு அவன் துரோகம் பண்ணிட்டான் இனிமே திருந்திருவான் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. மன்னிச்சுட்டா மெயினா என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு மனசு லேசாயிரும். கண்டிப்பா லேசாகும். ஏன்னா நம்ம அத நினைச்சு ரொம்ப குழம்பிக்கிட்டே
பண்ணிகிட்டே இருப்போம். ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், ஒழுங்கா தூங்க மாட்டோம். இதனாலே ஓவர் திங்கிங் எல்லாம் வரும். கண்ட கண்றாவிலாம் வரும். ஸோ, அதனால மனசு லேசாயிரும் மன்னிச்சிட்டோம்னா. இன்னொன்னு எல்லாருக்குமே அது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா, உடனே நம்ம மன்னிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவ்ளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்ல. உண்ம அதுதானே. நம்ம வந்து எல்லாத்தையுமே மனசுல போட்டு தேக்கி வச்சுக்கிற ஆளாச்சே. அதனால மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மன்னிக்கணும் நீங்க நம்பி உங்க மனச நீங்க தேத்துனா மட்டும் தான் மன்னிக்க முடியும். ஸோ, நீங்க தான் உங்கள நம்ப வைக்கணும். உங்க மனச ஏமாத்துறது உங்க கையில தான் இருக்கு. அதே மனுஷன மீண்டும் நம்பணுங்கிற அவசியமே இல்ல. இதுதான்ப்பா மெயின் பாயிண்ட்டு. திருப்பி திருப்பி அவன நம்பிக்கிட்டே இருந்து திருப்பி திருப்பி ஏமாந்துட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து அவன் துரோகம் பண்றவன் நல்லவனாகவும், நம்ம வந்து கெட்டவங்களா ஆயிருவோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம வந்து குட்ட குட்ட குனிஞ்சுகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம வந்து ரொம்ப ஏமாந்துகிட்டே இருந்தோம்னா, நம்ம அத வந்து முட்டாளாக்கிருவாங்க. நம்ம ஓவரா ஏமாறவும் கூடாது. நமக்கும் கொஞ்சமாச்சும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு இருக்கணும். ஓகேவா? மன்னிக்கிறதுங்கிறது ஒரு தேர்வுப்பா. முன்னேற்றங்கிறது ஒரு அவசியம். ஸோ, அதனால எந்த அளவுக்கு மன்னிக்க முடியுமோ மன்னிச்சிருங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? திருப்பி அவங்கட்ட நீங்க போய் ஏமாறக்கூடாது. அவங்களோட விஷயம் புரிஞ்சிருச்சா, திருப்பி அந்த இடத்துல போய் நீங்க ஏமாந்தீங்கன்னா, நீங்க தான் முட்டாளாவீங்க. ஸோ, அந்த இடத்த விட்டு தூர நவண்டுருங்க. உங்கள் அழைப்பு மதிக்கப்படவில்லை என்றால் அவர்களிடமிருந்து விலகுங்கள். உண்ம அதுதான். நீ எவ்வளோ உழைச்சும் யாருமே உன்ன மதிக்கலையா? சில பேர் வீட்லலாம் ரொம்ப மாடா உழைப்பாங்க. ஆனா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "அவன் என்ன உழைக்கிறான்? அவன் உழைப்ப அவனுக்கே காணாது. அப்புறம் எப்படி இருந்து பிள்ளைங்களுக்குலாம் இருக்கும்? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு இருக்கும்." அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க எவ்வளோ உழைச்சும் அவங்கள மதிக்கலன்னா, அப்போ ப்ராப்ளம் வந்து நீங்க கண்டிப்பா இல்லடா. சரியா? நீ இருக்கிற இடம் தான். அந்த இடம் சரியில்ல. அவ்வளோதான். உன்னோட இடத்த நீ மாத்திக்கோ. அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் ஆயிரும். மதிப்பில்லாத இடத்துல நீ நின்னுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், உன்னோட தன்னம்பிக்கை தான் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். ஓ! உண்மையிலே நம்ம வந்து ஒழுங்கா உழைக்கலையா? ஒருவேளை நம்மளோட சம்பளம் பத்தலையா? ஒருவேளை நம்ம சரியில்லையா? அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சுட்டா, நமக்கு நம்பிக்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே போதும். அந்த அளவுக்கு டவுன் ஆயிட்டனாலே, நம்ம வந்து என்ன சொல்றது? எதுலயுமே நம்மளால முன்னேறி போகவே முடியாது. ஸோ, உங்களோட உழைப்பு மதிக்கப்படலையா? அந்த இடத்த விட்டு விலகிருங்க. நம்ம எவ்வளவோ சில பேர் வீட்ல நீயா நானாலாம் பார்த்துருக்குறோம். ஒரு பொண்ணு அவ்ளோ உழைக்குமா, காலையில 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருமா. ஆனா வரும்போது அவங்க அம்மாவே வந்து தூங்கிருவாங்களாம். சாப்பாடு கூட வச்சு குடுக்க மாட்டாங்களாம். அப்போ கோபிநாத் சார் கேட்பாங்க, "ஏம்மா ஒரு சாப்பாடாவது வச்சு குடுக்கலாம்லான்ட்டு." அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு சொல்லும், "இல்ல அம்மா வந்து டயர்டா இருப்பாங்க. அம்மா வந்து உடம்பு சரியில்லாதவங்க. அதனால நானே பார்த்துக்குவேன்." அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வச்சு குடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது சொல்லுங்க? அது கூட அவங்களால முடியல. நான் இது குறை சொல்றதுக்காக சொல்லல. அதாவது உழைக்கிறவங்க அந்த பொண்ணு மட்டும் சம்பாதிக்கலன்னா, அந்த குடும்பம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிக்குமாம். அப்படிங்கும்போது அவங்கள நம்ம வந்து தாங்கணும். வேற வழியே கிடையாது. நமக்காக ஓடி ஓடி ஓடா தேயிறவங்கள நம்ம தாங்குறதுல தப்பே கிடையாது. தாங்கினதுனால நம்ம வந்து குறைஞ்சு போகவும் மாட்டோம். இன்னும் நம்மள அவங்க தூக்கி மேல தான் வைப்பாங்களே தவிர, நம்மள கீழ தள்ளி விடவே மாட்டாங்க. ஸோ தாங்குங்க. எவ்வளோ தாங்க முடியுமோ தாங்குங்க. ஏன்னா நமக்காக அவங்க ஓடுறாங்க இல்லையா? அதனால தான் சொல்றேன். உன்ன மதிக்காதவங்கட்ட அமைதியா விலகிரு. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப 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 மஸ்ட்டுடா. அத மட்டும் விட்றாதப்பா. ஓகேவா? சிம்பிளா சொல்றேன்டா. மதிப்பில்லாத இடம் உனக்கு இல்ல. அந்த இடமே உன்னோட இடம் கிடையாது. அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ நீ வந்து தன்னால உன்னோட மதிப்பு வந்து உயரும். லாஸ்ட்டா நீங்க மறக்கப்பட்டா அவங்கள வந்து நீங்க மறந்து விடுங்கள். இது உங்களுக்கு புரியுதா? புரியும்னு நான் நம்புறேன். அதாவது உங்கள வந்து அவங்க மறந்துட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க அவங்கள மறந்துருங்க. வேல முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். "என்னக்கா சொல்ற நீ?" அப்படின்னு கேட்காதீங்க. உண்ம அதுதான்டா. நம்மளையே மறந்துட்டாங்க. அப்புறம் எதுக்குடா அவங்க அப்படின்னு நீ நம்பணும். ஓகேவா? இல்ல, ச்சே என்ன அவன் மறந்தாலும் நான் அவன மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க போய் நின்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட்ல உங்கள வந்து தூக்கி போட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. "நீ என்னடா என்ன தூக்கி போடுறது? போடா நான் தூக்கி போடுறேன்டா" அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். அவன் திருப்பி உங்கள தேடி வருவாங்க. ஸோ அதனால உங்கள மறக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்க அவங்கள மறந்துருங்க. இதுதான் நம்ம லைஃப்‌க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லன்னா நம்ம ஓவர் திங்கிங்க்குள்ள போறதுக்கு யாராலயும் பாதுகாக்க முடியாது நம்மள. ஏன்னா நம்மளே அதுக்குள்ள போயிருவோம். ச்சே நம்மள மறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு பைத்தியம் கணக்கா புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ யாருக்கு நீங்க முக்கியமோ, அவங்களுக்கு நீங்க ஒருபோதும் மறக்கப்பட மாட்டீங்க. உண்ம தானடா? சொல்லு பாப்போம். யாருக்காவது நம்ம முக்கியம்னு தெரிஞ்சோன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட்டு கால் நமக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்மட்ட தான் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்மட்ட தான் குடுப்பாங்க. இதுவே நீங்க தேவையில்லன்னா, அசால்ட்டா அவங்க மறந்துருவாங்க. இத வச்சே நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு யாருக்கு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். நம்மள வந்து ஈஸியா மறக்க மாட்டாங்க. அப்படி மறக்காதவங்கள நீங்களும் மறக்கவே கூடாது கண்டிப்பா. ஓகேவா? இடத்துல நினைவா இருப்பதற்கு உங்களே இழக்க வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நமக்கு அந்த இடத்துல நமக்கு மதிப்பே இல்ல. ஆனாலும் நம்மள பத்தி பேசிட்டே இருக்காங்கன்னா, அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த இடத்த விட்டு தூரம் வந்துருங்க. மறக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் லைஃப்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மள மறந்துட்டாங்களா, நம்ம அவங்கள மறந்து மூவ் ஆன் பண்ணி வந்துட்டோம்னா, ஈஸியா நம்மளோட லைஃப்ல நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இல்லையா, இல்ல நான் அதே இடத்துல தான் நிப்பேன். அவன் என்ன எங்க விட்டுட்டு போனா, அந்த இடத்த விட்டு நான் நவளவே மாட்டேன். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அங்கனே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்கல்ல, புடிச்சு வச்ச புள்ளையார் மாரி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது. லைஃப்ல முன்னேறவே முடியாது. அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். பட் உங்கள விட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க ஈஸியா மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள விட நம்ம ஃபாஸ்ட்டா மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னா, என்ன சொல்றேன்? நீங்கள் மறக்கப்பட்டால் அவர்களை நீங்கள் மறந்து விடுங்கள். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
எனக்கா 10 டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு 5 டிப்ஸோட நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. இதுவே வர வர வீடியோ வந்து லென்த் ஆகி போயிட்டே இருக்குது. லென்த் ஆனா சுத்தமா பார்க்க மாட்டேங்கிறீங்கப்பா. எல்லாருமே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே போயிட்டு இருக்கீங்க. அவ்வளோ மோசமாவா நம்ம பேசுறோம் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. அதனால இனிமே கொஞ்சம் குறைச்சுக்கலாம். நான் நல்ல பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு 5 பையனோட நிப்பாட்டிருக்கேன். பார்ட் 2 வீடியோ நாளைக்கு கன்டின்யூ பண்ணிருவேன். ஓகேவா? இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு இந்த மாரி நடந்துக்கங்க. நம்மளோட லைஃப நம்ம தான் பாதுகாக்கணும். நமக்கு பாதுகாக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா, நம்மள மாரி முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஒரு ஹைப்பையும் பண்ணி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் குடுக்குறேன் நான். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும்னா, அந்த ஹைப்பும், லைக்கும் மட்டும் தான்ப்பா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ 2யுமே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. கமெண்ட்ல வாங்க பழகலாம். நாளைக்கு இதே மாரி இன்னொரு வீடியோல பார்ட் 2ல நம்ம சந்திக்கலாம். டாடா, பாய்மா. போயிட்டு வரட்டா?